ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன ஆக்சிடென்ட்ல ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டு அவ வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துடுறா. பட் இந்த ஷார்ட் டிராமாலாம் அதிகமா பாக்குறவன்றதுனால அவ வந்துட்டு ஒரு டிராமா வேர்ல்டுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கா. உண்மையில இதுல முன்ன பின்ன யாருன்னே தெரியாத ஹீரோவை பார்த்து இவன் தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்றா. 3 அண்ணனுங்களும் அப்பா அம்மாவும் இவகிட்ட படாத பாடுபடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு என்ன நடந்தது, அவங்களுக்குள்ள உண்மையாவே லவ் வந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்டான ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. நேத்து மாதிரியே ஹாய் சொல்றத வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஸோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பக்கத்துலேயே ஹைக் பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டுங்க. அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு உங்களால பெருசா கமெண்ட் டைப் பண்ண முடியலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, கமெண்ட்ல போயிட்டு ஒரு ஹாப்பின்னு போட்டா கூட எனக்கு ஓகே தான். ஸோ ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அடிபட்டாவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுல தான் ஆரம்பிக்கிறாங்க. அவ வந்துட்டு நியூஸை பார்த்துட்டு ஏன் புருஷன் அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. அடியே அவன் புருஷன்லாம் இல்லடி, என்னடி பேசுற அப்படின்னு அப்பா அம்மா முழிக்கிறாங்க. இங்க நிக்கிற 3 பேருமே நம்ம ஹீரோயினோட அண்ணனுங்க. பெரிய அண்ணன் ஒரு பெரிய பிசினஸ் மேன், 2வது அண்ணன் டாக்டர், 3வது அண்ணன் ஒரு ஆக்டர். எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்காங்கங்க. உங்க வீட்டு பணம் எங்க வீட்டு பணம் இல்ல, எக்கச்சக்கமான பணம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா தங்கச்சிக்கு இப்படி ஆனதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அந்த பையன் தான் எனக்கு வேணும், அவன் தான் என் புருஷன், எங்களுக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆகுது, ஆனா இந்த 3 வருஷத்துல அவன் என்ன தொட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கதறி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. இவர் தான் நம்ம ஹீரோயினோட 3வது அண்ணன். ஆக்சுவலா வந்துட்டு இவர் தான் யோசிக்கிறாரு, இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆக்டர்னு நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவர் லாஸ்டா நடிச்ச மூவியோட கதை தான் இது. அந்த ஷார்ட் டிராமாவை பார்த்துட்டு தான் இவ அப்படியே வந்துட்டு அந்த ஞாபகத்திலேயே இருக்கா போல இருக்கு. அந்த ஞாபகத்திலேயே வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு டிவியில அவன் தான் என் புருஷன், என்னோட கணவனே அவன் தான், கணவனே கண் கண்டு தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லிட்டு அவ வந்து சைனீஸ்ல டைலாக் விட்டுட்டு இருக்கா. இங்க இருக்க யாராலையும் அதை தாங்கிக்கவே முடியல. இவ என்ன தாண்டா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்கும் போது, ஐயோ அண்ணா அது கடைசியா நான் நடிச்ச படம், அந்த கதையை தான் மொத்தத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான் சின்னவன். இவளுக்கு ஃபேமிலி எல்லாம் மறக்கலைங்க, ஃபேமிலி எல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா இவளுக்கு வந்துட்டு இவ மனசுக்குள்ள ஒரு கதை ஓடுது. அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆன உடனே புருஷன் வந்து இவளை பிடிக்காம அவாய்ட் பண்றான், 3 வருஷமா அவன் தொடவே இல்லை அப்படின்றதுதான். அது எல்லாமே கதைமா, நீ வந்து புக்கில் படிச்ச கதை, டிவியில பார்த்த படம், அதெல்லாம் தான் உன் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உனக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டிருக்கு, மற்றபடி வேற எதுவும் இல்லை, நீ பயப்படாத அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்ப நான் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. எல்லாரும் பதறி போயிடுறாங்க. ஆனா டாக்டர் மட்டும் இல்ல யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, அவ கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் வழியை விடுங்கடா, அவனை பிடிக்காம விட மாட்டேன், அவன் என் புருஷன், அவனை தேடி நான் போறேன், அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறா. இந்த நேரம்னு பார்த்து எங்கேயோ டிவியில பார்த்த ஹீரோ என்ன பண்றான்னா, யாரோ ஒரு கர்ப்பிணி பொண்ணை தூக்கிக்கிட்டு அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அது ஹீரோயின் இருக்க ஹாஸ்பிட்டலு. அங்க வந்த ஹீரோயின் என்னங்க அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சி கதறா. என்னது என்னங்களா, ஏமா யாருமா நீ, கொஞ்சம் என்னை விடுமா, எனக்கு எலும்பெல்லாம் உடஞ்சிட போல, எனக்கு இருக்கிறதே எலும்புதான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். சார் நீங்க சைன் போடாம அந்த பிரெக்னென்ட் லேடிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, கொஞ்சம் சைன் போடுங்க அப்படின்னு நர்ஸ் வந்து கேக்குறாங்க. அவ்வளவுதான் ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிடுறா. என்னது பிரெக்னென்ட், அட பாவி, 3 வருஷமா நீ என்னை தொடாம என்னை வெறுத்து ஒதுக்கிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுதான் காரணமா, வேற எவ்வளோ வச்சுட்டு இருக்கியா, அவளை பிரெக்னென்ட்டே ஆக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, அவ ஜஸ்ட் வந்து என் கூட வேலை செய்யற பொண்ணு, என்னோட ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு, அவ பிரெக்னெண்டா இருக்கா, கீழே விழுந்துட்டா, அதனால அவசரமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தனே தவிர எனக்கு அவளுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் எக்ஸ்பிளைன் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் யோசிக்கிறான், ஆமா இதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும், நான் எதுக்கு உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீ யாரு அப்படின்னு கேக்குறான். ஐயோ இந்த கஷ்டத்தை நான் எங்க போய் யாருக்கிட்ட சொல்லுவேன், கட்டின பொண்டாட்டியே யாருன்னு கேக்குறானே, இவனை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏறி மேலேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தயவு செஞ்சு என்னை விட்டு இறங்கு ப்ளீஸ்னு கதறிக்கிட்டு இருக்கான். வேலையா வந்துட்டு ஹீரோயினோட குடும்பமே அந்த இடத்துக்கு வந்துருது. அப்படியே அழகா அலேக்கா தூக்கிட்டு போறாங்க. அட பாவீங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா என்னோட நாளே வெலா எலும்பு உடையாமையாவது இருந்திருக்குன்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். சரி
அதெல்லாம் போட்டு இவ எதுக்காக என்ன புருஷன் புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்பதான் அந்த கான்செப்டே யோசிக்கிறா. அதோட ஹீரோயினோட அண்ணனுங்க சேர்ந்து ஹீரோ கிட்ட தனியா பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, என்னோட தங்கச்சிக்கு வந்து அடிபட்டுடுச்சு, அடிபட்டதுல அவள் லைட்டா வந்து பழசு கொஞ்சத்தை மறந்துட்டா, அவளாவே ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா, அந்த உலகத்துல அவளோட புருஷன் நீ தான், உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, அந்த மாதிரி அவ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே சார், இதுல நான் என்ன பண்ண முடியும், இதுல ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். என்னோட 5 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ணனா கூட எனக்கு 60 கோடி ரூபாய் நஷ்டமாகும். ஸோ அது மாதிரி என்னைக்கும் நான் பண்ண மாட்டேன். அது தேவையே இல்லாம உங்ககிட்ட எல்லாம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு வந்துட்டு நான் 100 கோடி ரூபாய் தரேன். என் புள்ள வந்து எப்ப சரியாகிறாளோ அது வரைக்கும் நீ புருஷனா நடிக்கணும் அப்படின்னு ஒன்னு. எனக்கு 100 கோடியா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு செம்ம அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ சார், நான் என்ன சொன்னாலும் பண்றேன், நீங்க கவலையப்படாதீங்க, ஆனா அந்த 100 கோடியை மட்டும் கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா கொடுத்துருவேன், அதுவும் இப்பவே வந்து பாதி அமௌண்ட்டை உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுமே பெரிய பணக்காரன் தாங்க, பட் அவங்க அப்பாவோட பிசினஸ் வேண்டாம், நானா ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க அப்பா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு காரணத்துக்காக இவன் கொடுக்குற காசை தூக்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவனும் ஓகே அப்படின்னு ஒருத்தங்க சைன் பண்ணிடுறான். ஆனால் எனக்குமே வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது சார். அதுவும் கண்டிஷன்ஸ் இல்லை, ஒரே ஒரு கண்டிஷன் தான். நான் வந்து என்ன யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் பொண்டாட்டிக்கு தான் நான் முழுசா அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க அண்ணங்காரம் முறைக்கிறான். ஏண்டா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என் தங்கச்சி தொட்டலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கே, என்ன மகனே என்ன பண்ணுவேனே தெரியாது, நான் டாக்டர் தெரியும்ல, நறுக்கி விட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாரு. ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க அண்ணன்காரங்க எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுட்டாங்க. ஹீரோவோட வீட்டில் வந்து பார்த்தா எக்கச்சக்கமா வீடே குப்பை மேடை விட மோசமான நிலைமையில இருக்கு. ஹீரோ என் வீடே இப்படி இருக்குன்றமா பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னங்க வந்துட்டீங்களா, நான் குளிக்க போறேன், நீங்களும் என் கூட குளிக்க வரீங்களா அப்படின்னும் போது, ஏமா உன் அண்ணன் என்ன நறுக்கிறதுக்கா, வேணவே வேணாம், சைனால தண்ணி பஞ்சம்லாம் இல்லை, தனித்தனியாவே குளிச்சுக்கலாம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். ஹீரோ ஹீரோயின் கூட ரூம்ல தங்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்றான். அதனால இவன் அப்படியே ஒர்க் இருக்கு, நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்டடி ரூம்லயே இருக்கான். ஆனா இவ விட்டுட்டு வாழா என்ன வந்து ஹீரோ கிட்ட கொஞ்சிக்கிட்டே இருக்கா. வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தவ பக்கத்துல பேசிக்கிட்டே இருந்து அப்படியே தூங்கிட்டா. இவளை எப்படி பிடிச்சி எங்க பிடிச்சி தூக்கிட்டு போறதுன்னே தெரியலையே. அவன் அண்ணங்காரன் பார்த்தானா நான் செத்துருவேனே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே அவளை தூக்கிக்கிட்டு போறான். இவ தூங்கவே இல்லை போல இருக்கு, டிராமா பண்ணிருக்கா. இப்ப வந்துட்டியா என்னோட ரூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஐயோ செல்லம், விட்டுட்டு ட்ரம் கூட மீட்டிங்கை பாதியில் விட்டுட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறமா நம்ம கம்பெனிக்கு பிரச்சனை ஆகிடும், சரியா நீ தூங்கிக்கிட்டே இரு, நான் வந்துட்டு காலையிலக்குள்ளே வந்துடுறேன் படுக்கிறதுக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுட்டு எப்படியோ இடிச்சோமா பிடிச்சோமான்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடுறான். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இவன் என்ன குறைய என்கிட்ட கண்டான்னு தெரியல, இந்த மாதிரி என்னை விட்டு விட்டு விலகி போயிட்டே இருக்கான். கண்டிப்பா இதுக்கு மேல இதை விடவே கூடாது, என்னதான் அப்படின்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் நமக்கு ஹீரோவோட அப்பா அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு பிள்ளைய பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்த்தா வீடே குப்பை மேடு மாதிரி இருக்கு இல்லையா. மாறி மாறி உன்னாலதான் கேட்டு போனான்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் நிக்கிற. அடியே எனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய பொண்ணை எப்படி பெத்த அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஷாக்கா கேக்குறாரு. எங்க உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேக்குறா இவ. அது ஒன்றும் இல்லைம்மா, ஆக்சுவலாக உங்கள் பையன்கிட்ட நான் வந்து 3 வருஷமாக சொல்லிட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் தான் மறைச்சே வச்சுட்டாரு, நான் உங்கள் மருமக அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமாயிடுது. இப்போ தான் ஹீரோக்கு ஃபோன் வருது, மரியாதையை வீட்டுக்கு வந்து சரி உனக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கால் வருது. ஐயோ இவங்க ஏன்டா அங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அலறி அடிச்சுக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோ ஓடி வந்து அங்கே நிற்கிறான். பார்த்தா 2 பேரும் அந்த பிள்ளைய நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. ரூம்க்கு கூட்டிட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க, யாரு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும் போது, இல்லம்மா ஆக்சுவலா அந்த பொண்ணு தான் என்ன துரத்தி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டேன், மற்றபடி எனக்கு அவள் மேலே பெருசாக ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை, அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்ல ஃபேமிலி தான், பெரிய ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர ஹீரோயின் இந்த விஷயத்த கேட்டுடுறா. அவ்வளோதான், அழுதபடி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதே நேரத்துக்கு பார்த்தா ஹீரோக்கு பல்லார்னு ஒன்று அவங்க அம்மா விட்டுருக்காங்க. அறிவில்லடா உனக்கு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ மேலே எனக்கு பெருசா வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, என்னவா இருந்தாலும் அவன் பொண்டாட்டி தானே, ஒரு பிரச்சனையும் இல்லடா, கம்பெனியை நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்ட, இனிமே கம்பெனியை எங்க மருமக பார்க்கட்டும், அவளுக்கே நாங்கள் கம்பெனியை மொத்தத்தையும் கொடுக்க போறோம், நீ பண்ண தப்புக்கு அதுதான் எங்களுக்கு
அவகிட்ட மன்னிப்பு கேட்கிற விதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இவங்க வேற அவசரப்பட்டு இதெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி இவனுக்கு எப்படா உண்மையை சொல்றது சொல்லாம இருக்கிறது அப்படின்னு குழப்பமா இருக்கு. வந்தவன் நேரா வந்துட்டு ஒரு கிளப்புக்கு வந்து பயங்கரமா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் வந்து பிரச்சனை நடந்திருக்கும் போது ஹீரோயின் ஹெல்ப் பண்ண போயிருக்கா. அதுலதான் அவளுக்கு தலையிலேயே அடிபட்டிருக்கு. இவ வந்து நீங்க பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்தேன். உங்க அண்ணனுங்கெல்லாம் ரொம்ப அங்க உங்க ரூமை சுத்தியே உள்ள யாரையும் விடாம ரொம்ப பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால என்னால பேச முடியல அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோயின் செம்மையா குடிச்சிட்டு மப்பில் உளறிக்கிட்டு இருக்கா. என் புருஷனுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, நான் தான் 3 வருஷமா அவனை துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் லவ் பண்றேன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அடியே நீ இப்படி மட்டி ஆயிட்டியே, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு யாரை நான் கூப்பிடுறது அப்படின்னும் போது என் புருஷனை தான் நீ கூப்பிடணும், வேற யாரை கூப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயங்கிடுறா. கால் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே என்னங்க நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கட்டி பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனுக்கா இவளை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல. காசு வேற வாங்கிட்டான் இல்லையா, இவன் சொல்றதெல்லாம் வந்து பண்ணிதான் ஆகணும். இன்னும் 2 வருஷத்துல எனக்கு 2 குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏண்டி என்னடி நீ நினச்சிக்கிட்டு இருக்க, உண்மையாவே நான் கேட்குறேன், எதனா பிரிண்டிங் மிஷினை வச்சிருக்க நான் பிரிண்ட் அடிச்சு தர்றதுக்கு அப்படின்னு சொல்றான். நீ வந்தது வந்துட்டான்னா எதுக்காக நடக்கணும், நான் நடக்கலாம் மாட்டேன், நீ என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே ஏறி உட்காந்துக்கிறா. அட இவளுக்கு ஆயம்மா வேலை பார்க்கவே நமக்கு கரெக்டா போகுது, நம்ம பிஸ்னஸ் எப்படா நம்ம பண்ணுவோன்ற மாதிரி இவனுக்கு இப்பவே வெறுப்பாயிடுது. காலையில் ஹீரோயின் வந்து எழுந்த உடனே நைட்டு நீ வந்துட்டு அப்படியே தூங்கிட்ட, எதையுமே சாப்பிடல, இந்த கேக்கையாவது இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அது பார்த்தா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கு. எனக்கு உன்னோட ஹார்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறா. அறிவாளி கூட சேர்ந்தா அறிவாளியாகவும் பைத்தியம் கூட சேர்ந்தா பைத்தியமாக தான் அவன் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த கேக்கை அப்படியே எடுத்துகிட்டு போய் அவன் ஹார்ட் பக்கத்தில் வச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி ஹார்ட்டே வெளியில் வந்துட்ட மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்து இதான் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். என்னதான் வந்து ஒரு முட்டாள்தனமா இருந்தாலுமே வந்து ஹீரோயினுக்கு அது பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷமா இருக்கா என்ன, சரி ஓகே சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ரெடி ஆகு, கொஞ்சம் வெளியில போனோம் அப்படின்னு சொல்றான். சும்மா கடை தெருவை சுத்தி காட்டுவோம் அப்படின்னு கூட்டிட்டு போனா அவ எங்க போறான்னா நேரா வந்துட்டு ஜுவல்லரி ஷாப் உள்ள போயிடுறா. ஐயோ இவ வேற உள்ள வந்துட்டா ஏதாவது இப்ப வாங்கி தந்தே ஆகணுமே, அப்பங்காரன் வேற இருக்கிற எல்லா கார்டையும் ஹோல்ட் பண்ணிட்டானே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவ யோசித்துக்கிட்டே இருக்கான். தனியா போய் பெரிய அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, என்கிட்ட காசே இல்லை, கொஞ்சம் காசு அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ பே பண்றதுக்கு கார்டை உன் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்குள்ள காசு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ உடனே அப்படியே கெத்தா இவன் தான் என்னவோ காசு போட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி கார்டு எடுத்துட்டு போய் நீட்டுறான். உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பெரிய அண்ணனை பார்த்து சொல்லலான்னு போனா அவர் என்னன்னா இன்னும் ஒரு 10 மில்லியன் அனுப்பி என் தங்கச்சி நல்லபடியா பாத்துக்கோ, எனக்கு அதுவே போதும், அவளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாரு. அடடா வானத்தை போல விஜயகாந்த் கூட இந்த அளவுக்கு இருக்க மாட்டார் போல இருக்கு, அவனையே மிஞ்சிட்டாயா இவன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கெத்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கா நமக்கெல்லாம் இல்லையே ஒரு அண்ணன் தம்பி இந்த மாதிரி, நம்ம அப்பா நம்மள ஒத்தையில பெத்து விட்டுட்டாரேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு போனோடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ரொம்ப தேங்க்ஸுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து முத்தம் கொடுத்துட்றா. அவ்வளோதான் ஹீரோ அப்படியே பே நின்றுகிட்டு இருக்கான். அட பாவி அண்ணனுங்களா, என்னவோ உங்க தங்கச்சிக்கு நல்லது பண்றதா நினைச்சு என் பாவத்தெல்லாம் கொட்டிக்கிறீங்க, இப்போ இதுக்கு நான் ரியாக்ட் பண்றதா வேணாமா இல்லை நான் எதனா பண்ணணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கான். ஹீரோ நைட்டெல்லாம் வேலையே பார்க்காம இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்ல போய் படுத்தா இவன் தான் தனியா தானே தூங்கிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவன் மேல ஒரு கையே ஐயோயோ அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறான். பார்த்தா ஹீரோ வந்து அந்த ரூமுக்கு வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முதல்லயே வந்து இந்த ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. இவன் பண்ண ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இவன் டென்ஷன் ஆயிடுறா. இப்ப எதுக்காக நீ இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிற, நான் தொட்டா உனக்கு கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கா, இல்லைன்னா வந்துட்டு எனக்கு எதுனா குறை இருக்கா, எனக்கு என்ன குறை சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அம்மா உனக்கெல்லாம் குறை இல்லம்மா எனக்கு தான் குறை அப்படின்னு சொல்றான். அப்பனா உனக்கு ஃபியூஸ் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அட நாசமா போனவளே அதெல்லாம் இல்லடி வேற அப்படின்னும் போது வேறனா என்ன அதை சொல்லு அப்படின்னு கேட்குறா. எனக்கு பைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அவன் என்ன சொல்றதுனே தெரியாம அவன் வாய்க்கு வந்ததை சொல்லிடுறான். இவ்வளோ நாளா இதை என்கிட்ட சொல்றதுக்கா நீ இவ்வளோ தயங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, இதை நீ எப்பயும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம், என்னோட 2வது அண்ணன் டாக்டர் தானே, இதுக்கெல்லாம் அசிங்கப்பட கூச்சப்படலாம் கூடாது, நம்ம உடனே டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னும் போது ஐயோ இன்னும் அவங்க அண்ணங்காரன் என்னென்ன பண்ண போறானோன்ற மாதிரி பார்க்குறான்.
அண்ணா அப்படின்னு மறுநாளே போயிடுறா. அடியே சும்மா இருடி அப்படின்னா கூட அண்ணா என் புருஷனுக்கு பைல்ஸ்னா தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு சொல்றா. அவ கத்துக்க அங்க இருந்து எல்லாரும் கேட்டு சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அண்ணா வேற இவ என்னடா இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவரே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அண்ணா வந்து பைல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டார் போல இருக்கு. அதனால அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அங்க போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கை கால்லாம் உதறிக்கிட்டே இருக்கு. சார் நீங்க தான் சார் அடுத்து போகணும் அப்படின்ன உடனே அவன் உடம்பு ஒரு ஜர்க் ஆயிடுது. நீ என் கூட வா, நானே உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அண்ணக்கார கூட்டிட்டு போறா. தங்கச்சி இங்கேயே இருக்க சொல்லிடுறான். ஐயோ ஹீரோக்கா இவன் என்னென்னலாம் பண்ணுவான்னு தெரியலையே, ஏற்கனவே நறுக்கிடுவேன்னு சொன்னானே அப்படின்னு பயந்துகிட்டே போறா. போன உடனே நீ ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டாம், உனக்கு பைல்ஸ் எல்லாம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. என்னது உங்களுக்கு தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, டே நான் டாக்டர்டா, ஒருத்தன் நடக்கிறத வச்சு அவனுக்கு பைல்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஆச்சு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது தான் நைட் ஆனால் உங்க தங்கச்சி சமாளிக்கிறதுக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டு தொல்லை பண்றா. நான் என்னதான் சொல்ல முடியும், அதனால தான் எனக்கு தான்மா குறை, எனக்கு இந்த மாதிரி பைல்ஸ்ன்னு வாய்க்கு வந்தது சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல, நீ நல்ல விஷயம்தான் பண்ணிருக்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவளுக்கு எல்லாமே பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுன்னா அவளோட லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிடுவா, நீ உன்னோட லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிடுவ. ஸோ அதனால இதெல்லாம் தான் நல்லது, உஷாரா இரு, அவகிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரை பார்க்கும் போது இவங்களுக்கு ஜோடியெல்லாம் பிடிச்சிதான் இருக்கு. எங்க ஒரு வேளை அவளுக்கு சரியானதுக்கு அப்புறமும் இவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சான்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது அண்ணங்காரன் வரான். டாக்டர் அப்படிலாம் ஒரு நாளும் நடக்காது, இந்த மாதிரி ஒரு மங்குனியெல்லாம் ஏன் தங்கச்சிக்கு நான் கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்றதெல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கு ஓகேடா, பட் ஆனா உன் தங்கச்ச பாரு, அவனை கொஞ்சம் கூட விடவே மாட்டா, செம்ம டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு அப்புறமும் வந்து அவ விடுவான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும் போது, காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவளோட டைரியை எடுத்து ஹீரோக்கு படிக்கிறதுக்கு கொடுக்குறா. பார்த்தா வந்துட்டு உன்னை பார்த்து பின்பு நான் அப்படின்ட்டு ஒரு கவிதையே எழுதி வச்சிருக்கா. நான் உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு தான் புதுசாக பிறந்த மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நாளை திரும்பவும் நான் எதிர்பார்க்கவே முடியாது. என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் அப்படி இப்படி மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக எழுதியிருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஐயோ இவ ஆல்ரெடி எங்கேயும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை பார்த்து தான் காதலில் விழுந்துட்டா போல இருக்கு, நம்ம இவளை எப்பயுமே தப்பா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு சிம்பத்தி வர ஆரம்பிக்குது. என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அவ என்னையே லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா எனக்கு தான் சுத்தமா தெரியவே இல்லை. அவளுக்கு வயசே இப்பதான் 24 வயசு ஆகுது. அப்போ 19 வயசுல இருந்தே அவ என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானா, வேற யாரையுமே இது வரைக்கும் அவ பார்க்கவே இல்லைன்னா இவ்வளவு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி யாருக்குமே நடக்க கூடாது. ஏன்னு தெரியுமா, எனக்கே அவளை ஒரு வேலை பிடிச்சிடுச்சுன்னா கூட, அவ மேல எனக்கு காதல் வந்துடுச்சுன்னா கூட 3 அண்ணனுங்களும் என்ன விடுவானுங்களா சும்மா, என்ன ஒருத்தனும் என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்ற மாதிரி இவனா கண்ணாடி முன்னாடி நின்று பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ பாவம், அந்த மாதிரி லவ் பண்ற ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறதுக்கு இவங்களுக்குலாம் எப்படி மனசு வருது? அவங்க கூட சேர்ந்து நானும் இந்த வேலையை பண்ணணும், இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கடவுளே நீ நின்றுக்கிட்டு இருக்கான். அப்பதான் பெரிய அண்ணனை காட்டுறாங்க. எவன்டா அவன் என்னோட 6ஆம் கிளாஸ் டைரி எடுத்து இங்க வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பார்த்தா டைரி வருது. அங்க தங்கச்சிக்காரி செம பிட்டா போட்டுட்டா டைரியை வச்சு. அதோட மறுநாள் காலையில ஹீரோவோட வீட்டுல காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. அம்மா ஒரே கதறி அழ, அம்மா இனிமே நீதாம்மா எங்களுக்கு வாரிசே, அவன் எங்களை வந்துட்டு உதறி தள்ளிட்டு வந்துட்டான், எங்க பேச்சு எதையும் கேட்கறதே கிடையாது, தயவு செஞ்சு நீ வந்து கம்பெனியை பாருமா அப்படின்னு சொல்லி அழறாங்க. இந்த அம்மா சாவித்திரி அம்மாவே மிஞ்சிருவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஆக்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினா பார்த்து பதறி போயிட்டு, ஐயோ அம்மா நீங்க ஃபீலே பண்ணாதீங்க, நீங்க எந்த கஷ்டமும் படாதீங்க, நான் கண்டிப்பா கம்பெனிக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அந்த வார்த்தை சொன்ன உடனே அவங்க வலி வேதனைலாம் எங்க போச்சுட்டே தெரியல, உண்மையாவா சத்தியமாவா அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு தான் விடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் என்ன பண்றேன்னா, இந்த ட்ரெஸ்ல நாளைக்கு நான் ஆஃபீஸ் போட்டுட்டு போகிறதுக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கும் ஐயோ இவங்க அடங்க மாட்டாங்க போல இருக்கா அப்பா அம்மா அப்படின்ற விஷயம் புரியுது. உடனே அவனும் ஏதோ ஒன்றத்தை சூஸ் பண்றான். என்னதான் இருந்தாலும் ஹீரோவோட அப்பாவோட கம்பெனி தானே. ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் நாள் கூட்டிட்டு வரான் ஆஃபீஸ்க்கு. அப்ப இவ என்ன சொல்றானா, எல்லாரும் எதிர்க்கையும் இங்கேயே என்ன கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றா.
சாச்சா எனக்கு கூச்சமா இருக்கு, எல்லாரும் இருக்காங்க, அதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன், நைட்டு வீட்டுக்கு வா கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சமாதானப்படுத்துறான். இதை பாரு, நீ தான் இதை சொல்லியிருக்க, நீ இதுல இருந்து பின் வாங்கின என்ன பண்ணுவேன்னே தெரியாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோயின் வந்துட்டு உள்ள போறா. ஆமாங்க, உண்மையாவே ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு போஸ்டிங்கும் கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க, எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஹீரோ வந்து ஃபோன் பண்றான் ஹீரோயினுக்கு. இதை பாரு, அங்க என் கசின் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து செம்ம டார்ச்சர் கொடுப்பான், செம்மையான குடைச்சல் கொடுப்பான், அவனை பத்திலாம் நீ கவலையப்படாத, உன்னால என்ன பண்ண முடியுமோ உன்னை பண்ணு, ஏன் பாத்துக்கிறேன் மத்த எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றான். கரெக்டா ஹீரோயின் போனை வைக்கிறா, அவன் வந்து நிக்கிறான். இவன் தான் வந்துட்டு ஹீரோவோட கசின் போல இருக்கு. இவனுக்கு என்ன மண்டைக்குள்ள ஓடுது அப்படின்னு பார்த்தா ஹீரோ இந்த பிசினஸ பண்ற மாதிரி இல்ல, எப்படியாவது வந்து சித்தியையும் சித்தப்பாவையும் ஏமாத்தி பிசினஸ மொத்தமா நம்ம ஆட்டையை போட்டுடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சோ திடுதப்புன்னு இப்ப ஹீரோயின் வந்து உட்காந்தா அவனால ஏத்துக்க முடியுமா? அவனால ஏத்துக்கவே முடியல. இவளை எப்படின்னா இங்க இருந்து துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். அண்ணி, நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்க வீட்லயே உட்காந்து ஒரு ஃபோன் பண்ணுங்க, என்ன ஏதுன்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தெரியாது, லாஸ்ட் ஒரு வருஷத்தோட ரிப்போர்ட் மொத்தமும் எனக்கு வேணும், என்ன லாபம் வந்தது, என்ன நஷ்டம் ஆச்சு, எதை வாங்கணும், எதை வித்தோம், எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. ரிப்போர்ட்டா? அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் எல்லாம் நம்ம கம்பெனிக்கு இல்லவே இல்லை, என்ன நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் தான் பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். 3 நாளுக்குள்ள எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதா இருந்தாலும் நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க இல்லையா, நமக்குள்ளேயே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கிடையாது, வேலைன்னு வந்துட்டா எல்லாரும் இங்க வேலை செய்யறவங்க தான், யாரும் யாருக்கும் சொந்தம் கிடையாது, நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சுல, 3 நாள் அதுக்குள்ள மொத்த ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறா. அடியே, நானும் பொட்ட பிள்ளையாச்சு, அதுவும் வந்துட்டு என் அண்ணன் பொண்டாட்டியாச்சுன்னு பொறுமையா பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். என் சித்தப்பா கூட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதில்லை, என் அண்ணன் கேட்டதில்லை, என் சித்தி கேட்டதில்லை, ஆனா நீ என்னன்னா வந்த இன்னைக்கே என்னை இத்தனை கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இவன் நக்கலா பேசுறான். அதெல்லாம் இருக்கட்டும், வெட்டிங் ரிங் எங்க? அதுக்குள்ளேயே என்னவோ பொண்டாட்டி மாதிரி கிளம்பி வந்துட்ட, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்றதுக்கு சாட்சி எங்க? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கொண்டு வா, அதுக்கப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இந்த ஆதாரத்தெல்லாம் உன்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் இங்கே போஸ்டிங்கில் இருக்கேன், எனக்கு என்ன தேவைன்னு நான் கேட்குறேனோ அதை நீ கொடுத்துதான் ஆகணும், 3 நாள் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே நிற்கவே இல்லை, அவள் பாட்டு கிளம்பி வந்துட்டா. இவனுக்கா செம்ம கடுப்பு, இவளுக்கு எவ்வளோ திமிரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடுப்பாவறான், இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோ வீட்டுக்கு போறான், பார்த்தா ஹீரோயின் நின்று கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ அம்மா, உன் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் தலையை எடுத்துருவானுங்கன்னு நினைச்சுக்கிட்டு, என்னம்மா ஆச்சு, எதுக்குமா நீ இப்படி கதறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, நம்மளோட வெட்டிங் ரிங்க வீடு பூரா தேடிட்ட, அதை காணவே காணும், உன்னோட அண்ணங்காரன் எப்படி பேசிட்டான் தெரியுமா, சாரி தம்பிக்காரன் என்னை எப்படி பேசிட்டான் தெரியுமா அப்படின்ற போது, ஐயோ வெட்டிங் ரிங்லாம் பத்திரமா இருக்குமா, நான் எடுத்து வைக்கிறேன், நீ ரொம்ப வந்து டயர்டா இருக்க, போய் குளிச்சுட்டு வா, அதுக்குள்ள நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உண்மையாதான் சொல்றியா, நம்மளோட வெட்டிங் ரிங் உண்மையாவே இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் இருக்குமா, அது எங்கம்மா போகுது அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், பெரிய அண்ணனுக்கு உடனே கால் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது, கவலையே படாத, 1/2 மணி நேரம் மட்டும் சமாளி, கரெக்டா 1/2 மணி நேரத்துல உனக்கு வந்துட்டு ரிங் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்றான். சொன்ன மாதிரி கரெக்டா 1/2 மணி நேரத்திலேயே வந்துட்டு அவர் ரிங்க கொடுத்து விட்டுறாரு. பார்த்தா செம்ம சூப்பரா ஒரு பயங்கர காஸ்ட்லியான ஒரு டைமண்ட் ரிங்கா இருக்கு. ஐயோ, இவ்வளோ காஸ்ட்லியானது எங்க மியூசியம்ல இருந்து எடுத்துன்னு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான். கரெக்டா ஹீரோயின் குளிச்சுட்டு வரா. யாரு அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, சஞ்சய் ராமசாமி வீடு எது அப்படின்னு கேட்டாங்க, அதுதான் அவர் மேலே ஃப்ளோரில் இருப்பாருன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்றான். என்னம்மா நீ எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி அழுதுகிட்டு இருக்க, நம்ம ரூம்லயே தான் இருந்தது, அதை கூட கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு கதையை விடுறான். எனக்கு நீ தான் ரிங்க போட்டு விடணும், அதுக்கு முன்னாடி நீ கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தான் போடணும் அப்படின்னும் போது ஹீரோக்கு புரிய வருது. உடனே மேரி மீ அப்படின்னு சொல்றான். அதேதான், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் போடுறானோ இல்லையோ, விரல இவ கரெக்டா எடுத்துட்டு போய் ரிங்ல போட்டுடுறா. நைட்டு பயங்கரமா இடி மழையா இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோயின் வந்து ஹீரோவோட ரூமுக்கு வேகமா வந்துடுறா படுக்கிறதுக்கு. ஹீரோ ஐயோ வேணாமா, தயவு செஞ்சு இங்க இருந்து போ அப்படின்னாலும் கேட்கல, நான் இங்கதான் படுப்பேன், என்னால வேற எங்கேயும் போய் படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல விழுந்து படுக்கிறா. உலகத்துல எவனுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை வரவே கூடாதுரா சாமி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஹீரோ சைலண்டா படுத்துட்டு இருக்கான். அதோட 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. 3 நாள் கழிச்சும் இவன் வந்துட்டு இன்னமும் அந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணவே இல்லை, அதெல்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு திமுறா பேசிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. அப்ப கரெக்டா ஹீரோ வரான் அந்த இடத்துக்கு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கு கொஞ்சம் பயமாயிடுது ஹீரோ பார்த்த உடனே.
இது என்ன கேள்வி? அன்னிக்கிட்ட பேசக்கூடாதா என்ன? அன்னிக்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்த உடனே எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஹீரோ எனக்கு ஓடுறா அப்படின்னு தோணுது. ஆமா, நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும் போது உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் வந்துட்டு இதுக்காக தான் நான் உன்னை இவ்வளவு லவ் பண்றேன் தெரியுதா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம்ம அப்செட் ஆகுது. ஹீரோக்கு என்ன, ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அவன் பயங்கரமா ஃபீல் பண்றான், அண்ணனுங்க பிரிச்சிருவானுங்களேன்னு. வேலை முடிச்சிட்டு நைட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் வந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. ஹீரோ இல்ல, தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் விட முடியாது, உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு கேக்குறா. இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோ விடுற மாதிரி இல்ல, ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனாலையும் அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹீரோயிட்ட கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவோட கண்ணு முன்னாடி ஹீரோயினோட அண்ணனுங்க எல்லாம் வந்துட்டானுங்க. அதோட இவன் என்ன பண்றான்னா போர்வை எடுத்து ஹீரோயின் மூஞ்சில போத்திட்டு தயவு செஞ்சு என்ன தூங்க விட, தூக்கம் வருது அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் வந்து ஹீரோயினை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றான். அதனால என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நீ உன் மனசுல என்ன நினைக்கிற அப்படின்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், எனக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க ஒரு அசைவு கூட இல்லை. என்னடா இது, அசைவு கூட இல்லை, நம்ம வாயிலேருந்து இதுதானே வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அவ என்ன ரியாக்ஷனே கொடுக்காம இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ திரும்பி பார்க்கறான். பார்த்தாதான் தெரியுது கொரட்டை சத்து கேக்குது, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில காட்டுறாங்க, ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஹீரோவை பத்தின எந்த ஒரு மெமரியுமே நம்மளோட மைண்ட்ல இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது போல இருக்கு. அடுத்த சீன்லயே ஹீரோ உட்காந்து வேக வேகமா வந்துட்டு கல்யாண போட்டோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் கேட்கும் போது, ஐயோ திடுதிப்புன்னு காலையில வந்துட்டு நம்மளோட கல்யாண போட்டோவே இல்லை, அது மட்டும் இல்லாம ஆல்பம் இல்லை, வீடியோ இல்லை அப்படின்னு எக்கச்சக்கமா கேள்வி கேட்கிறாடா. தயவு செஞ்சு ஒரே ஒரு போட்டோவாவது ரெடி பண்ணி இப்போ மாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அட போடா, நீயும் உன்னோட வேலையும் என்ன வேலைன்னு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஆரம்பிச்ச பிஸ்னஸ் அப்படியே இருக்கு அப்படின்னு கத்துறான். ஹீரோயினும் வந்த உடனேயே வந்துட்டு ஹீரோ ஐபேட்ல அவனோட போட்டோ எடிட் பண்ண போட்டோஸ் எல்லாம் காட்டுறான். ஆனா ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்து திருப்தி இல்லை, அவளுக்கு சந்தேகமா தான் இருக்கு. இது எல்லாமே வந்து ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு, போட்டோஸ் எல்லாம் ஒரிஜினல் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ தான் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லையா. ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோயினுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம்லாம் வருது, அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அவங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். இப்பதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது, அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி மெமரியே அவ மைண்ட்ல இல்ல. அப்பனா என்னதான் அப்ப நம்ம மைண்ட்ல இருக்கு, இவன் தான் நம்ம புருஷன்னு சொல்லி நம்ம ஏன் யோசிக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் இப்போ ஒரு குவெஸ்டின் மார்க்கா இருக்கு அவளுக்கு. இந்த அக்கப்போர்ல வந்துட்டு ஹீரோட அப்பா அம்மா வந்து இது உண்மையான கல்யாணம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க ஹீரோயினோட அப்பா அம்மாவை மீட் பண்ணியே ஆகணும், ஃபேமிலியை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனால சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டின்னருக்கு அரேஞ்ச் பண்றாங்க. அண்ணனுங்க என்ன பேசிக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா, இப்பதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த நேரம் வந்துட்டு அவ ஃபேமிலி பாண்டிங்ல இருக்காளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. மொத்த ஃபேமிலிக்குமே வந்து ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதாவது ஹீரோட அப்பா அம்மாக்கும் ஹீரோயினோட அப்பா அம்மாக்கும் சொல்றேன். பட் ஆனா ஹீரோயினோட அப்பா அம்மாக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்ட்டு. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவங்க டாக்டர் அண்ணா கிட்ட தனியா பேசுறா. எனக்கு எந்த ஒரு மெமரியும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்பதான் தோணுது, எதனால நான் ஹீரோ வந்து என் புருஷன்னு சொன்னேன்னு எனக்கு புரியல, ஆனா என்னோட மெமரியில வந்து ஹீரோக்கு எனக்கு கல்யாணம் ஆன எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஓ மண்டையை போட்டு ரொம்ப குழப்பிக்காத, ஆனா ஒண்ணு மட்டும் சிம்பிளா சொல்லுவேன், அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இப்பதானே நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல கொஞ்சம் கொஞ்சமா லவ் வந்திருக்கு, அதனால இவர் ஃபுல்லா ரொமான்ஸ் மூட்ல இருக்காரு. ஹீரோயினா இருக்கட்டும் எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி தூங்கிடுறா மாதிரி டிராமா பண்ணிடுறா. ஹீரோ இப்ப என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது வந்து யார்கிட்டயாவது அவன் மனசுல இருக்கத சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறான். பெரிய அண்ணனை பார்க்க வரும்போது, டே எதுக்காகடா உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன, அது தெரியாம பார்த்துருக்கலாம் இல்லையா, நம்ம அக்ரிமெண்ட்ல தானே சைன் பண்ணிருக்கோம், நீ எப்படி வந்து இதெல்லாம் தெரிய விட்ட அப்படி இப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ நான் எதுவுமே மனசுல வச்சுட்டுலாம் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உனக்கு ஏதோ என் தங்கச்சி மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு, தப்பான அபிப்பிராயம் இருக்கு, அதனாலதான் இதை பண்ற அப்படின்னு அண்ணன்கார சொல்லும் போது, ஐயோயோ அப்படியெல்லாம் இல்லை, இன்னமும் நான் வெர்ஜின் பையன் தான், நான் எந்த தப்பும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றான். என்னது நீ ஒருத்த மட்டும்தான் இங்க வெர்ஜனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஐயோ இது பெரிய போதி தர்ம செட்டா இருக்கும் போல இருக்கு, ஆனா இன்னுமா வெர்ஜனா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான்.
அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்க பெரிய அண்ணனோட ரூம்ல போயிட்டு சும்மா செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்களோட ரிங்கை தேடினாங்க இல்லையா, அந்த டேட்லயே வந்துட்டு ரிங் வாங்கினதுக்கான பில் இருக்கு. எப்படி இது அப்படின்னு சொல்லி அவ குழப்பத்துல யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அவகிட்ட ஆசையா கிட்ட வந்து பேசுறான். எப்பயுமே ஹீரோயின் இதை பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப ஹீரோ ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அம்மா கூப்பிட்டாங்க, நான் போறேன் அப்படின்னு அவாய்ட் பண்றா. இதுக்கு மேலே லேட் பண்ண வேலைக்கு ஆகாது, பெரிய அண்ணன் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, அண்ணன் பெரிய அண்ணன் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது என்னடா சொல்றா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு உடனே இல்ல உங்க தங்கச்சிக்கு எல்லாமே ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நல்ல விஷயம் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீயுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஹீரோயின் மயக்கடிச்சு விழுதுறா. அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே ஹீரோ பதறி போயிடுறான். எல்லாரும் சேர்ந்து வேக வேகமா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. எப்படா ஹீரோயினுக்கு அண்ணன் முழிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா அவ்வளவுதான், அவனோட ஹார்ட் வெளியில எகிரி குதிச்சுறன்ற அளவு அடிச்சுக்கிட்டு இருக்கு. எழுந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு நம்மள ஞாபகம் இருக்குமா இல்லையா, நீ யாருன்னு கேட்டுடுவாளோன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் எழுந்த உடனே எல்லாரையும் சுத்தி பார்த்துட்டு ஹீரோ மட்டும் என்னங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. ஐயோ என் செல்ல குட்டி என்ன மறக்கல, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப பசியா இருக்குங்க, எதனா சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேக்குறா. மாமா இப்பயே போய் வாங்கிட்டு வந்துடுறேமா அப்படின்னு எஸ்கேப் ஆகுறான். ஹீரோ வெளியில அனுப்பிட்டு செம்ம திட்டுறா. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க பாத்துக்கோங்க, எனக்கு அவன் எதிர்க்க அவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு, அவனை வச்சுட்டு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, அவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரியும் அப்படின்னு சொல்றா. மனசாச்சே இல்லாம எப்படி அவன் வீட்டுல என்ன விட்டு வச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது, அடியே மனசாட்சி இல்லையா, நீதான் குரங்குட்டி மாதிரி அவன் கழுத்திலேயே ஏறி தொங்கிக்கிட்டு கடந்த, அங்க போய் அவன் அடம் பிடிச்ச, அதனாலதான் வேற வழியே இல்லாம நாங்க இதெல்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லம்மா, அவனுக்கு காசு கொடுத்து தான் நடிக்க சொன்னேன், இன்னும் கூட கொஞ்சம் காசு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் எதுவுமே பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்பி போயிடுவான், நீ சரியாயிட்டல்ல எங்களுக்கு அது போதும் அப்படின்னு பெரிய அண்ணன் சொல்றாரு. ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியே ஹீரோவை தனியா ரூமுக்கு கூப்பிடுறாங்க. இவனும் போய் சாப்பாடு வாங்க போனா இல்லையா, வாங்கிக்கிட்டு நேரம் இங்கதான் வரான். ஹீரோ வரும்போதே ஆல்ரெடி பதட்டத்துலதான் வந்திருப்பான். அண்ணங்காரன் தெளிவா சொல்லிடுறான், நீ இவ்வளவு நாள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நாங்க செஞ்சு தரோம், இதோட உன் வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்களா, ஆனா ஹீரோவால அங்க நின்னு பேச கூட முடியல, அவனுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ நைட்டு பூராவும் ஹீரோ ஞாபகமாவே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவளுக்கு தான் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு இல்லையா, கண்டிப்பா அவங்க அப்பா அம்மாவோட கம்பெனில இவ இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோட அப்பாவோட ரூமுக்கு போய் பார்க்கலாம் அவரை அப்படின்னு போகும்போது ஹீரோக்கு இங்க சமத்தையா அடி விழுந்துகிட்டு இருக்கு. நீ எதுக்காகடா அவ்வளவு நல்ல பொண்ணு வீட்டை விட்டு அனுப்புன, இதெல்லாம் உன்னோட தப்பு தான் அப்படின்னு பெல்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ அங்கிள், இதுல எதுவுமே அவனோட தப்பு கிடையாது, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நிக்கிறா. ஹீரோயின் தான் கரெக்டா அவளுக்கு தலையில அடிபட்டதுல இருந்து அவளுக்கு எல்லா மெமரி லாஸ் ஆனதுல இருந்து எல்லாத்தையுமே கிளியரா சொல்லி முடிச்சிடுறா. ஹீரோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிடுறா. நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேக வேகமா வெளியில ஏத்துட்டு வரான். இது பாரு, இந்த கம்பெனில எங்க அப்பாவோட கம்பெனில நீ வேலை செய்யறது யாருமே தடுக்க மாட்டாங்க, நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தாராளமா இங்க வேலை செய்யலாம், மற்றபடி நான் எந்த வகையிலயும் உன்னை தொல்லை கொடுக்க மாட்டேன் நானா அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ சத்தமா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி, அன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட லவ் யூ சொன்னேன், அதுக்கு இன்னும் நீ பதிலே சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அவ்வளோதான், அங்கே இருக்க எல்லாரும் கேட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, வாடா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியாக கூட்டிகிட்டு போயிடுற ஹீரோவை. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன சுத்தி சுத்தி தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பார், நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா, இல்ல உனக்கு என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்றது எனக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாததுனால எனக்கு புரியல, ஆனா நீ என்ன பயங்கரமா லவ் பண்ணிருக்க, அது இல்லாம நீயே உன்னோட டைரியையும் எனக்கு எடுத்து காமிச்ச அப்படின்னும் போது அப்புறம் தான் ஹீரோயின் சொல்றா, அடே அது என் அண்ணனோட டைரிடா அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. இப்ப நீ என்ன காயப்படுத்துற மாதிரி என்ன சொன்னாலும் சரி, அதை நான் ஏத்துக்கிற மாதிரியும் இல்லை நம்புற மாதிரியும் இல்லை, நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு லவ் இருக்கு அப்படின்றது எனக்கு புரியுது, உனக்கு தான் புரியல அப்படின்னு சொல்றா. ஹீரோயினா ஐயோ என்ன விடுறா சாமி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோட கசின் இருக்கான் இல்லையா, அவன் அப்பதான் கரெக்டா எதிர்க்க வரான். இது பாரு, சும்மா இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் விடவே மாட்டேன், திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை கலாச்சிட்டு போறா. நைட்டு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, பெரிய அண்ணனுக்கு ஹீரோ கால் பண்றான். நான் சொல்ற ஒரு விஷயம் மட்டும் செய்ய முடியுமா ப்ளீஸ், உங்களை தவிர யாராலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது,
முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா உன்னோட டைரியை வந்துட்டு நான் மீடியாவில் கொடுத்துருவேன், இல்லைன்னா நானே கொண்டு போய் இன்டர்வியூவில் படித்து காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி சரி என்னன்னு சொல்லி தொலைடா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தா ஹீரோயினை வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கான். அண்ணா இங்கே எதுக்குன்னா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போதான் ஹீரோ வந்துட்டு தவக்கலை மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துட்டு, சர்ப்ரைஸ் பாரு என்ன மாதிரி ஒரு கோயின்சிடென்ட், நானும் இங்கே வந்திருக்கேன் நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க, என்னால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கே அப்படின்னு சொல்கிறா. அடப்பாவி ஏன்டா இவ்வளோ கேவலமாக நடிக்கிற அப்படின்னு சொல்லி அண்ணங்காரு டென்ஷன் ஆகுறாரு. சடனாக ஃபோன் எடுத்து காதில் வச்சவர், ஐயோ அப்படியா, ஐயோ அதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பாதி பாதியாக பேசிட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது நல்லா. அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னதே இவன் தான். ஒரு ரைடுலையும் போயிட்டு வந்துட்டு நின்று வாந்தியாக எடுத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு குடல் வாய் வழியாக வந்துடும் நினைக்கிறேன், ஏதாவது கவர் கொண்டு வந்து போட்டு எடுத்துன்னு வந்துருமா பத்திரமா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அவளோட சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க வீட்லயே விட்டுட்டு போயிட்டா அப்படின்றதுக்காக அதை எடுக்கிறதுக்காக வரா. ஹீரோயின் இங்க இருந்து போறது ஹீரோக்கு கொஞ்சமும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவ பேக் பண்றதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் எடுத்து எல்லாத்தையும் கீழே வச்சுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதடி செல்லம் அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். செம்ம கடுப்பா அங்க இருந்து ஹீரோயின் போயிடுறா. மரியாதையா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சு எடுத்துட்டு வர, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ட்டு. ஒரு மொத்தமாக எடுத்துகிட்டு வர முடியாது, ரெண்டு பாக்ஸாக தான் நான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2 பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கான். நைட்டு ஹீரோவை டின்னர் சாப்பிட்டு போக சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயின் வேலைக்காரிக்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, சூப்பில் நைட்டு அதை கலந்துரு அப்படின்னு சொல்கிறா. ஐயோ மேடம் அதை கலந்தா ரொம்ப ரிஸ்க் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் சொன்னதை மட்டும் செய்ப்போ அப்படின்னு சொல்கிறா. வா நெஞ்செலும்பை நல்லா நசுக்கி போட்டு ஹெல்த்தியாக ஒரு சூப்பு வச்சுருக்காங்க, அதை தான் நீ ஃபர்ஸ்ட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ கலந்தாங்க இல்லையா, அந்த சூப்பை தான் ஹீரோக்கு ஊற்றி கொடுக்குறா. டாக்டர் அண்ணனுக்கு மட்டும் வந்துட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து ஏதோ பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. அதனால அண்ணங்காரங்கிட்ட வேண்டான்னு சொல்கிறாரு. பெரிய அண்ணா அட கம்முன்னுடுறா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா நெஞ்செலும்பு சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடாமல் அவர் குடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்காக அவர் எப்படி தடுக்கிறதுன்னே தெரியல, ஆனால் அவர் குடிச்சிடுறாரு நல்லாவே. நைட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். அவனுக்கா பயங்கரமா புழுக்கம் எடுக்குது, அவனால ஹீட் தாங்க முடியல. ஐயோ அண்ணா என்னன்னா பண்ண அப்படின்னு பெரிய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது, மறுபடியும் ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வீட்டுல இல்லாத நேரமா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம், இல்லைன்னா இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வரும்போது இவன் என்ன பண்ணான்னா பாஸ்வேர்டை மாத்தி வச்சுட்டான். பாஸ்வேர்டை சொல்றியா இல்ல பூட்டை உடைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறா. பூட்டையே உடைக்கணும்னாலும் ஓனர் இல்லாத அப்ப உடைக்க மாட்டாங்க யாரும், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன ஆச்சு, எதுக்காக பாஸ்வேர்டை மாத்தினேன் அப்படின்னு போது, ஆமா நான் இல்லாதப்ப நீ பாட்டு வந்து எடுத்துக்கிட்டு நீ பாட்டு கிளம்பி போயிடுவேன், அப்ப நீ வந்தன்றது எனக்கு எப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்றான். இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும் போது, நானும் உன் கூட இருப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லிடுறான். கதை திறந்து உள்ள போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா வீடு பூராவும் தண்ணியா இருக்கு. ஐயோ என்னோட பைப் லைன் உடஞ்சிடுச்சு போல இருக்கு, வீடு பூரா நாசமாயிடுச்சு, பொருள் எல்லாம் நாசமாயிடுச்சு, நான் இப்ப எங்க தங்குவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இல்லாத சீன் எல்லாம் போடுறான். இவன் பார்த்தா ஹீரோவோட பொருள் ஹீரோயினோட பொருள் எல்லாமே வந்து ஈரமாய் நாசமா போச்சு. ஹீரோயினுக்கு செம கோவம் வருது. நேத்து நைட்டு நீ வந்து எனக்கு சூப்ல எதையோ கலந்து கொடுத்துட்டியா, நான் நைட்டு பூராவும் வந்து பாத்ரூம் டப்லியே தான் இருந்தேன், அப்பதான் எதையோ வந்துட்டு உடச்சு விட்டுட்டேன் போல இருக்கு, எனக்கே தெரியல, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னும் போது, ஆமா கடைசியா பழிய என் மேலேயே போட்டுரு அப்படின்னு சொல்றா. இப்போதைக்கு நான் எப்படி இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருப்பேன், அது மட்டும் இல்லாம எனக்கு போறதுக்கு வேற இடமும் இல்லை, கண்டிப்பா நீ இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு 2வது நாள் அப்படின்னு ஒரு 2-3 நாளுக்கு உங்க வீட்டுல இடம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறான். 2-3 நாள்லாம் கிடையாது, இன்னைக்கு ஒரு நாள் வேணா நைட்டு தங்கிக்கோ அப்படின்னு சொல்றா. நைட்டு வந்துட்டு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் ரூம்ல இருந்து தூங்கிட்டு இருந்தவன் எழுந்து ஹீரோயினோட ரூமுக்கு அவளை பார்க்கறதுக்காக வரான். நடு ராத்திரி எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள நீ இப்படி நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறா. நான் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன், எனக்கு தூக்கமே வரல, அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். சரி நீயே போன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்னால இருக்க முடியும், நான் போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா டக்குன்னு என்ன பண்றான்னா, நின்றுட்டு இருக்கவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறான். அடே நம்ம காதல் மன்னனாவே மாறிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே திரும்பும் போதுதான் தெரியுது 3 அண்ணனுங்களும் அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க. இப்படியா மாட்டணும் அப்படின்ற மாதிரி பாவம் போல நிக்கிறான் ஹீரோ. இங்க எப்படா வந்த, எதுக்காக இங்க வந்த, நீ இங்க இருக்க அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்வியை கேட்கும் போது, என்னோட வீட்டுல வந்து பைப்பு உடைஞ்சு தண்ணி உடைஞ்சு இல்ல பைப்பு உடைஞ்சு தண்ணி வீடு பூரா வந்துருச்சு, என்னால இருக்க முடியல, அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இங்க தங்குறேன்னு சொல்லி ஆண்டி கிட்டையும் அங்கிள் கிட்டையும் கேட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு
சொல்றான். என்னோட இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து ஃபுல்லா நனைஞ்சிடுச்சு, எனக்கு போடுறதுக்கு வேற ட்ரெஸ்ஸே இல்லை, உங்களோட ட்ரெஸ் யாரோட ட்ரெஸ்னா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இப்படி சுத்தி பாக்குறான். இல்ல இல்ல, டாக்டர் வந்துட்டு ஒரு டுபுக்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவான், அதே மாதிரி பெரிய அண்ணன் வந்துட்டு வாஞ்சிடாத மாதிரி ட்ரெஸ் பண்ணுவான், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஹீரோ சார் தான் இதுக்கு செட் ஆவார். ஹீரோ சார் உங்க ட்ரெஸ் எதுனா எனக்கு கொடுக்குறீங்களா, கொஞ்சம் நான் போட்டுட்டு இருக்கிறதுக்கு ப்ளீஸ் அப்படின்னும் போது வந்து தோலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இவனுங்களுக்கெல்லாம் நல்லாவே புரிஞ்சிடுச்சு ஹீரோ வந்து பயங்கரமா ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு. மறுநாள் காலையில ஃபேஷனா வரேன் அப்படின்ற சாக்கில் இவன் வந்துட்டு அப்படியே பட்லர் மாதிரி வந்து நின்றுகிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்து சிரிக்காத குறைய முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க வீட்டுல பைப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ அதுவா, ஆக்சுவலி டெக்னீஷியன்லாம் வந்து கொரியால இருந்து வந்துகிட்டு இருக்காங்க, ஆன் த வேல இருக்காங்க, அவங்க ரீச் ஆன உடனேயே வந்து ஃபுல்லா மொத்தமா எல்லாத்தையுமே வந்து மாத்திருவாங்க, அதுக்கப்புறம் நானுமே எங்க வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றேன். ஓ டெக்னீஷியன்லாம் கொரியால இருந்து தான் வர வைப்பியா அப்படின்னு கலாய்க்கிறா. வரவங்க போறவங்களாம் ஹீரோட ட்ரெஸ்ஸை பத்தி செம்மையா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அடடா சூப்பர், வாஹா ஓஹோன்னு. ஹீரோயின் வந்து செம்மையா ஹீரோவை மொக்க பண்ற மாதிரி பேசிடுறா. எப்பதான் கிளம்பி தொலைப்பியோ அப்பதான் நிம்மதின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சமா அப்படியே அப்செட் ஆயிரான். இல்ல நான் இன்னைக்கே வந்துட்டு இங்க இருந்து போயிடுறேன், ஹோட்டல்ல எங்கன்னா தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட அம்மாவுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. வீட்டுக்கு வந்து கெஸ்ட் கிட்ட நீ இப்படிதான் நடந்துப்பியா, மரியாதையா அவருக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்துக்கொடு, சாரி சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மாங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கா கடி ஆயிடுது. அடே நியாயமா நீ இப்ப கோவத்துல தானடா இருந்த அப்படின்னு சொல்ற மாதிரி, அதை கொஞ்சம் எடுத்து வை இதை கொஞ்சம் எடுத்து வை அப்படின்னு சொல்றான். மவனே நீ இருக்கிற எல்லா மிளகாவையும் தின்னு, அது போதும் உனக்கு அப்படின்னு மிளகாலாம் பொறுக்கி போட்டுறா. சடனா எல்லாரும் ஒரே நேரத்துக்கு போன் எடுத்து எதையோ செக் பண்றாங்க, சேட் பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறான். ஒருத்தருமே போன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மூணாவது அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து வேம்பயர் மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட் டிராமா நடிக்கிறான் போல இருக்கு, அதுக்கான போஸ்டர்ஸ் அதை தான் வந்து ஃபேமிலி குரூப்ல அனுப்பியிருக்கான். அதை பார்த்து எல்லாரும் கமெண்ட் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னடா அது நமக்கு எந்த ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் தெரியல, இவங்க எல்லாருக்கும் தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவங்க அம்மா குரூப்ல பேசிக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, என்னெல்லாம் எந்த ஃபேமிலி குரூப்லயும் சேர்த்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சீனை போடுறான். உடனே அவங்க அம்மா நானும் இன்னும் ஆட் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா எதுக்கு நீ இப்படி பண்ற, அது நம்மளோட ஃபேமிலி குரூப் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கா பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. அவ்வளவுதான், ஹீரோ அப்படியே வந்து ஃபேமிலி கூட பயங்கரமா வந்து பாண்டிங் ஆயிடுறான். அதாவது அம்மா கூட சேர்ந்து சமைக்கிறது என்ன, அப்பா கூட சேர்ந்து வாக்கிங் போறது, மார்க்கெட் போறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே வந்து வெறுப்பாகுது. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீயே வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாம் அட்டாச்மெண்ட் ஆயிட்டு என்ன யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னும் போது, உன்னை பாக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் இல்லையா, நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், இப்ப வருவியா என் கூட அப்படின்னு கூப்பிடுறான். பார்த்தா அந்த ஃபயர் ஒர்க் எல்லாம் பாக்குறதுக்காக வந்து ஹீரோ கூட்டிட்டு போயிருக்கான். அப்போ ஒரு சின்ன பொக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயின் முறைக்கிறா, அது பாரு ரோட்ல ஒரு சின்ன பிள்ளை வித்துட்டு இருந்தது, அந்த பிள்ளை மேல பாவப்பட்டு தான் வாங்கினேன், மற்றபடி வேற எதுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். நானே போயிட்டு ஏதோ பிளான் பண்ணி உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி தான், எனக்கு தான் தெரியும்ல உனக்கு தான் என்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த தைரியத்தில் போய் நான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னும் போது, யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்படியே ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. ஒருவேளை வாய் தவறி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இல்லை உண்மையாக தான் சொன்னேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு சிரிப்பு அடக்க முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் அந்த பொக்கையிலேயே ஒரு ரிங்கை ஹீரோ ஒழிச்சு வச்சிருக்கான். அதான் அவங்க அண்ணா தானே முதல் ரிங் வாங்கி கொடுத்தாரு, இது இவனாவே இவனோட காசுல வாங்கிட்டு வர ரிங்கு. ஆனா பாவி டே, இது இப்பதான் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கொடுத்தா வாங்கினேன்னு சொன்னேன், எனக்கு பிடிக்கலன்னு கோவமா தூக்கி போட்டிருந்தா ரிங் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றா. போட மாட்டேன்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் வாங்கிட்டு வந்துட்டேன், நல்ல வேலை நீ போடலையே அப்படின்னு சொல்றான். கரெக்டா நியூ இயர் பொறுக்குது. அந்த டைமுக்கு ஹீரோயினோட கையில வந்துட்டு மோதிரத்தை போட்டு விடுறான். அவ்வளவுதான், ஆக மொத்தம் இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே வீட்டில் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஆனா ஹீரோயினை கல்யாணம் பண்ணி எப்படா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவன் ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்றான். நம்ம தான் ரெண்டு பேருமே இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக வரான். அவ்வளவுதான், ஹீரோயின் காதை பிடிச்சா அப்படி திருவி எடுத்துருவா போல, கையில கதறான் ஹீரோ. மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவையே வரைஞ்சு அவனுக்கு வந்து கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு டாக்டர் என்ன இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்துடுறாரு.
எதுக்காக ஃபோட்டோ வரைஞ்சிக்கிட்டு இருக்க அவனோட ஃபோட்டோவை அப்படின்னு கேட்கும் போது, இல்லைண்ணே அவர் எனக்கு என்னதான் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால ஒரு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக அவர் வரைஞ்சி கொடுக்கலான்னு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. ஹீரோ தான் இன்னமும் வந்து ஹீரோயினோட வீட்டில் இருக்கான் இல்லையா, அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயோட வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா போயிடுறாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா இவன் தான் பாஸ்வேர்டு எல்லாம் மாற்றி வச்சுட்டானே, டேய் சீக்கிரமாக பாஸ்வேர்டு சொல்லுடா அப்படின்னு சொன்னால் அவன் தரமாட்டான்னு சொல்லிட்டு, நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கோம், அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சீக்கிரமா வந்து கதவு தர அப்படின்னு சொல்லி ஒரு சீனை போடுறாங்க. என்னங்க இது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட இவ்வளவு நேரமும் இன்னும் அவன் கதவு திறக்கல அப்படின்னு இவங்க 2 பேரும் குழப்பமா நின்றுகிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளி சைட்ல இருந்து வேக வேகமா ஓடி வரான். என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னே தெரியலப்பா, நெஞ்செல்லாம் வலிக்குது, மூச்சே விட முடியல அப்படி இப்படின்னு சொல்லி இரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்தவன் சும்மா வராம ஹீரோயினோட டாக்டர் அண்ணா இருக்கான் இல்லையா, அவனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டான். அப்பாவும் அம்மாவும், ஐயோ என்னடா ஆச்சு, சமயத்தையா நம்ம மாட்டிக்கிட்டோமே, கன்ஃபார்மா இவன் கண்டுபிடிச்சிட்டான்னா மானமே போயிடுமே அப்படின்னு முழிக்கிறாங்க. அதே மாதிரி டாக்டருமே வந்து பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா தான் இருக்காங்க, நார்மலா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஒன்றும் இல்லைப்பா, நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டுது, அது மட்டும் இல்லாமல் நடந்தா உடம்பு கூட கூட வருது அப்படின்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டருக்கு நல்லாவே புரியுது இவங்க 2 பேரும் ஏதோ ட்ராமா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போதான் உங்களுக்கு தெரிய வருது ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டில் தான் தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செம கோவம் வந்துடுது. அப்பாலாம் இப்போ என் பெல்ட்டை உருவணும்னு வச்சுக்கோ, அப்படியே முதுகெல்லாம் பட்டையா வீங்கிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. ஐயோ அங்கிள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, நீங்க ஏதோ டென்ஷன் ஆயிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு இங்க தண்ணி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, தண்ணி வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துடுச்சு, அதனாலதான் அவன் வந்து எங்க வீட்டுல தங்கியிருந்தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது, அட பாவிடே உனக்கு என்னடா வீடாடா இல்லை, நமக்கு எத்தனை வீடு இருக்கு, நீ எதுக்குடா இப்படி நம்ம மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை போட்டு நீ இன்னும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அவ பின்னாடியே சுத்தியா அப்படின்னு சொல்லி அம்மா திட்டுறாங்க. தம்பி இதை பாரு, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உங்க அப்பா அம்மாவை வீட்லயே இருக்க சொல்லி ஃபோன் பண்ணி நாங்க இப்பயே வந்து பார்த்து அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டாதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல ஆண்டி, நான் சொல்லிடுறேன், டின்னருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இவனும் கூப்பிடுறான். பெரிய அண்ணெல்லாம் வந்து செம கடுப்பேறாரு, இவன் என்னடா சம்மந்தம் பேச வந்திருக்கா மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆண்டி எங்கள் அம்மாவே தேடி அலைஞ்சு சில்க்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஸ்கார்ஃப் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி அங்கிளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்வெட்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் கொடுக்கும்போது ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கும் ஆச்சரியம். அட பாவி, நான் வீட்டை விட்டு தாண்டிய வெளில போல, அதுக்குள்ளே நீ எங்கடா போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கலக்குறாங்க நம்ம பிள்ளை. எப்படியோ ஹீரோயினையும் அவங்க ஃபேமிலியை உஷார் பண்ணிடுவான் போல இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷம். அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ற சாக்கில் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துடுறான். என்னோட அப்பா அம்மா 2 பேரும் வந்திருக்காங்க, கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது, எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறா. எதுக்கு வந்திருக்காங்களா, நம்ம கல்யாணத்தை பற்றி பேசதான் அப்படின்னு சொல்கிறான். என்னது அதுக்குள்ளியா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறா. உடனே ஹீரோ சும்மா சொன்னது டென்ஷன் ஆகாது, இன்னும் யார்கிட்டயும் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். 2 பேருமே கீழே வந்துடுறாங்க. ஒரே தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது என்ன, ஹீரோயினை கவனிக்கிறது என்ன அப்படின்னு ஹீரோ அசத்துறான். பாத்தியாடி என் பிள்ளை என்ன மாதிரியே வருவான் போல இருக்கேன் அப்படின்னு அப்பா வேற பெருமையா இருக்காரு. அப்பதான் ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இத்தனை நாளா வந்துட்டு என் பையன் இங்க உங்களுக்கு இருந்து சிரமம் கொடுத்துட்டான், இதுக்கு அப்புறம் அது நடக்காது, ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, நான் என் பையனை கூட்டிட்டு போயிடுறேன், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் தான் வந்துட்டு ஹீரோவை மிஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. அவங்க தான் ஹீரோ கிளம்பின உடனே வந்து வீடே சைலண்ட் ஆயிட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்னு பாக்குறாங்க. அதோட மறுநாளே ஹீரோயின் வந்து ஹீரோவை பாக்கிறதுக்காக ஆபீஸ்க்கே வரா. அவ்வளவுதான், ஹீரோக்கு வந்து பயங்கர சந்தோஷம், ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அப்பா அம்மா இருக்காங்கன்னு கூட யோசிக்கல. என்ன சொல்லாம கொள்ளாம இந்த சைடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு உன் கூட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ கண்டிப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒரு வேலையும் கிடையாது, வேலண்டைன்ஸ் டே மட்டும் கிடையாது, இனிமே வந்து திருவள்ளுவர் டேல இருந்து எல்லா டேவும் உன் கூட தான் அப்படின்னு சொல்றான். கசின் எல்லாத்தையும் ஓட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ போயிட்டான்னு சந்தோஷப்பட்டனே, திரும்பவும் வந்துட்டாலே, இந்த கம்பெனி எனக்கு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். நான் உனக்கு பொக்கேலாம் கொடுத்து ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணேன், ஆனா நீ பெருசா எனக்கு அதுக்கான பதில் எதுவுமே சரியா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். என்ன பதில் சொல்லணும், இதுக்கு மேல என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹீரோயின் கெஸ் பண்றா. ஆனா ஹீரோ கொஞ்சமா தயங்குறான். இல்ல ஓப்பன் பிளேஸ்ல எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கோவமா கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. ப்ளீஸ்டா செல்லம், கோச்சிக்கிட்டு மட்டும் போகாத, நான் உங்க வீட்டுக்கு வரேன், இல்ல நீ என் வீட்டுக்கு வா, கிஸ் பண்றதுக்கா சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம சைலண்டா போறா.
இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் நாங்க 2 பேரும் டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடுறாங்க. ஆனா அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க அப்படின்னு நினைச்சு இவங்க அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க. 3 அண்ணனுங்களும் வீட்டுலதான் இருக்கானுங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல பாவம். ஆக்சுவலா வந்துட்டு எங்களுக்கு ஷாப்பிங் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நாங்க வந்து கப்பல் வாட்டர் பாட்டில் வாங்கணும், கப்பு வாங்கணும், ஷூ வாங்கணும், செருப்பு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். அது மட்டும் இல்லாம எங்களோட வெட்டிங் ரூமை வேற ரெடி பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, வெட்டிங் ரூமா இங்கெல்லாம் உனக்கு அந்த மாதிரி ரூம் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சின்ன அண்ணன் சொல்றான். அதுதான் நீங்க அப்பப்போ ஷூட்டிங் போயிடுவீங்களே, அதனால இனிமே நாங்க உங்க ரூமை தான் வந்து எங்களோட ரூமை எடுத்துக்கலான்னு இருக்கோம் அப்படின்னும் போது கடுப்பாயிடுறான். அடேங்க ஒய்யாலே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு என்னையே கடிக்க வந்துட்டியா? நான் என்னோட ரூமை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன்டா, மரியாதையை வீட்டை விட்டு வெளியில போயிடு, இந்த மாதிரி மாப்பிள்ளை எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவ்வளவுதான் தெரிச்சு ஓடுறான் அங்க இருந்து. ஹீரோ ஆல்ரெடி அந்த நேரமும் கனவுலயே இருக்கிறது, இதுல ஹீரோயின் ஆபீஸ்க்கு வேற வந்துடுறாளா, வேலையே செய்யறது இல்ல. அவனோட ஃப்ரெண்டு தான் ஐயோ வேலையை செய்டான்னு சொல்லி புலம்பி தீக்குறான். ஃப்ரெண்டுக்காரனும் சரி கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி டீசெண்டா கிளம்புனா இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஃபைலை நீ சைன் பண்ண மறந்துட்டடா அப்படின்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறான். ஷாக் ஆயிடுறான். அட பாவிடே, நீ வேலையை தவிர மற்ற எல்லாத்தையும் ஆபீஸ்ல பண்றடா அப்படின்னு கேக்குறான். எங்க போனாலும் வந்துட்டு ஒரு கிஸ் பண்றதுக்கு கூட நமக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றேன்னா, டார்லிங் உன்னை வீட்டுல டிராப் பண்றதுக்கு முன்னாடி என் வீட்டுல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறமா உன்னோட வீட்டுல நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோ இன்னும் சரி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றா. சேஃப்டிக்கு வாங்குறேன்ற பேர்ல இவன் போயிட்டு பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டு விற்க போற மாதிரி எக்கச்சக்கமா வாங்குறான். அங்க வந்து பில் போடுற பொண்ணு இறங்க பாக்குறா. ஆனா அவன் ஹீரோயின் கிட்ட வந்து எந்த ஒரு பிளானையுமே சொல்லவே இல்லை. ஹீரோயின் வேற என்னோட நைட் ட்ரெஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரூம்ல இருக்கும் அப்படின்னு சொல்றான். அடடா, அப்பனா அவ இங்கதான் நைட்டு தங்கவே போறாளா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். நான் ரெடி அப்படின்னு சொல்லி ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு நின்றுட்டு இருக்காண்டே, என்னத்துக்குடா ரெடி அப்படின்னு கேட்குறா. இல்லை நீ நைட் இங்கே தானே தங்க போற அப்படின்னும் போது, நைட் இங்கெல்லாம் நான் தங்க போறேன், இதை விட்டுட்டு போயிட்டோமே எடுத்துட்டு போகணுன்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ சாரி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு, நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். ஏய் ஆல்ரெடி நீ வந்து பிளான் பண்ணி தானே என்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன், இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஒரு டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்போ நல்ல பையன் மாதிரி வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறேன் அப்படின்னு கேட்குறா. ஒன்னதான் பிளானோட தான் வந்தேன், ஆனால் நான் எந்த பொண்ணையும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா, எங்கள் குடும்பத்தில் யாரும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் எனக்கு தான் அவன் மேலே கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேணும்னு இவனை உசு பேத்தி விட்டுறா. இவன் செமையா கோவப்பட்டுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேயே தான் ஒன்னா தங்குறாங்க. மறுநாள் காலையில ஹீரோ வந்து செம்ம ஹாப்பியா இருக்கான், பயங்கர சந்தோஷமா அவளுக்காக குக் பண்ணி வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் என்ன பண்ணிடுறானா, நீ பாக்கிறதுக்கு ரொம்ப செக்ஸியா செமையா இருக்க, ஆனா உன்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லையே அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. அப்புறமா கடைசியா பரவாயில்ல விடு, உனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், ஹீரோ பாவம் கதறி கதறி அழறான். எந்த ஒரு ஆம்பளைக்கும் இந்த மாதிரி ஒரு அசிங்கம் நடக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கொண்டு வந்து ஹீரோ காலையில விடுறானா, பின்னாடியே பெரிய அண்ணன் நின்னுக்கிட்டு இருக்காரு. அடங்க, உங்களுக்கு 2 பேருக்கும் எவ்வளவு திமிர் இருந்தா நைட்டு வீட்டுக்கு வராம வெளியில தங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பெரமோட நின்னுக்கிட்டு இருக்காரு. காலையில இருந்து பாத்ரூம் போக மறந்துட்டேன், அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தபன்னு அங்கிருந்து ஓடுறான். போடா போ, அந்த பாத்ரூம்லயே உன்னை வச்சு சமாதி கட்டிடுறேனா இல்லையா பாரு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. என்னோட ஸ்கூல்லயே நான் தான் வந்து நம்பர் 1 ஸ்டூடெண்ட், என்னால எதையும் கத்துக்க முடியாதா என்ன, இன்னைக்கே நான் வந்து ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றேனா இல்லையா பாரு, ஆன்லைன் கிளாஸ்ல போய் கத்துக்கிறேனா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு இவன் ஏதோ வெப்சைட்ல போயிட்டு ஏதோ ஒன்னத்தை வந்துட்டு சைன் இன் பண்ணி பேவும் பண்ணி விட்டுறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா போலீஸ் வராங்க. என்னடா போலீஸ் வராங்களே அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட ஐபி அட்ரஸ்ல இருந்து நீங்க வந்துட்டு சைன் இன் பண்ணிருக்கீங்க, அதுக்கு பேவும் பண்ணிருக்கீங்க, ஆனா அது வந்து ஃப்ராட் லிங்க், நீங்க எதுக்காக அதுல போய் பண்ணிருக்கீங்க, என்ன லிங்க்ல பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயோ இது எப்படி நான் காட்டுறது அப்படின்னு ஹீரோ அப்படியே முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். காட்டுங்க கொஞ்சம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்துடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோவோட மானமே போயிடுது. ஃப்ரெண்டுக்காரனுக்கு சிரிப்பா அடக்க முடியல. கொஞ்சம் நெஞ்ச மானமும் சுத்தமா போற மாதிரி ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா.
வந்துடுறா. வந்த உடனேயே போலீஸ்காரங்க நீங்கள் யார் இவருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் ஜஸ்ட்டு தெரியும் அவ்வளோதான், நான் ரொம்ப க்ளோஸ் எல்லாம் இல்லைன்னு வேற சொல்லிடுறா. அவ்வளோதான், ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக போயிடுது. என்ன சார் நீங்கள் படித்தவங்களா இருக்கீங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ராட் லிங்க்லலாம் போயிட்டு ஏமாறுறீங்களே, இந்த மாதிரியான சைட்லலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடைய 7வது 8வது படிக்கும் போதே நான் இந்த சைட்லலாம் போயிருக்கேன்டா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இப்போ வந்து உட்காந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை அவளோட வீட்டில் விடுறதுக்காக ஹீரோ வரான். அங்கே யாருமே வீட்டில் இல்லை. அப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, என்னை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டியா, சாரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இந்த மாதிரி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். பரவாயில்ல விடு, நான் சொல்லிட்டேன்றதுனால தானே நீ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்ட, அதனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், வீட்டில் வேற யாரும் இல்லையா, அவ்வளோதான், அவங்க 2 பேரும் அங்கேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் ஹீரோயினோட பர்த்டே போல இருக்கு. எழுந்த உடனே விஷ் பண்ணான். அடே விடிய காலையிலேயே போய் தொலைன்னு தானடா சொன்னேன், எதுக்காகடா இன்னும் போல, அப்பா அம்மாலாம் இந்நேரம் வந்திருப்பாங்க அப்படின்னும் போது சாரிம்மா ரொம்ப லேட்டு, ஆக்சுவலாக ஆண்டி வந்து கதவை தட்டி கேட்டாங்க, நான் வந்து இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னும் போது இது தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னியா, உன் வாய்ஸை கொடுத்து சொன்னியாடா பாவி அப்படின்னு எட்டி ஓதிக்கிறா. அவ்வளோதான், அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு ஹீரோயினுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போவே எல்லாரும் எதிர்க்கையும் வந்து ஹீரோ ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஆனால் இதுக்கப்புறம்லாம் கல்யாணம் கிடையாது, இதுவே தான் கல்யாணம், இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபேமிலிக்கு ஹாய் சொல்ல வேண்டிய டைம். இப்போ நான் எல்லாரோட பேரையும், அதாவது லாஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாரோட பேரையுமே சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் பேர் இந்துமதி, அதுக்கப்புறம் தஸ்லி, அதுக்கப்புறமா தேவாரிஷி, ரேவதி, கார்த்திகா, சங்கீதா, ஜோஷ், தானு, அதுக்கப்புறம் பிரவலிகா ஃப்ரம் கர்நாடகா, வினிதா, நர்மதா, கலையரசி, ஜோதி ஸ்வீட்டி, மஞ்சுளா, ஜோதி, யுவராணி, முபீனா, சுஹாசினி, உமா சரவணன், வனிதா, சஹானா, மோனிகா, பிரகதி, நந்தினி, சித்ரா, பிரியங்கா, ஜெயஸ்ரீ, ரோசி பானு, அதுக்கப்புறம் ஒரு பேருங்க, உண்மையாக கோச்சிக்காதீங்க, எனக்கு நான் கரெக்டாக படிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, பெஷியானிக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது, அது கரெக்டாக படிக்கிறேன்னான்னு தெரியல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் தப்பாக படிச்சிருந்தா. அதுக்கப்புறமா ஹாய் பிரீத்தி சரவணன், கவிதா, பிரியா, ஹீமா, சோபனா, சரண்யா கிருஷ்ணன், ஹாசினி, அஸ்வினி, சாரதா தேவி, காயு, முத்து, ஜோ கமெண்ட்ஸில் நம்மளோட ஸ்வீட் ஹார்ட் ஜோதி, அவங்க தான் என்னை திட்டுவாங்க, ஆனால் அவங்க திட்டினா எனக்கு பிடிக்கும். நான் உண்மையாக ஒரு நாளும் கோச்சிக்கிட்டதே இல்லைங்க, ஏங்க நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, நான் ஜாலியாக தான் அதையும் சொன்னனே கூட. ஸோ நான் என்றைக்குமே உங்ககிட்ட யார்கிட்டையும் கோச்சிக்க போகிறதில்ல. என்ன கமெண்ட்னாலும் நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னாலும் என்னம்மா நீ இப்படி தப்பாக பண்ணுறியம்மான்னு சொல்லிடுங்க, எனக்கு சந்தோஷமாக நான் அதை ஏற்றுக்குவேன். இன்னும் ஒரு 5 பேர். ஹாய் கனிகா, ஹமத். ஹமத், உங்களோட ரெகுலரான மெசேஜுமே நான் ரெகுலராக பார்த்து மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஹமத், உங்களோட பேர் இப்போ தான் நான் கவனித்தேன், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேர் போடுறீங்க, அதனால தான் நான் பேர் சொல்லலை, சாரி. அதுக்கப்புறம் ராஜி, அனிதா, கோகிலா, அதே மாதிரி இதில் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு எப்பயுமே ரெகுலராக வந்துட்டு ஹார்டின் போடுறதா இருக்கட்டும், கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரெகுலராக வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துறதா இருக்கட்டும், நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நான் இவங்க ஜோதியும் ஹமத்தையும் நான் ஏன் சொன்னேன்னா, எப்பயுமே அவங்க பெரிய கமெண்ட்டாக போட்டிருப்பாங்க, அது வந்து உடனே நோட்டீஸ் பண்ணி நான் பார்த்து படிப்பேன், அதனால தான் சொன்னேன். அதனால் நீங்கள் வேறு யாரும் வந்து தயவு செஞ்சு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, பார்ஷாலிட்டிலாம் எதுவும் கிடையாது, எல்லாரும் நமக்கு ஈக்குவல் தான். எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ லாட். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.